வணக்கம் நண்பர்களே. புதுத்தமிழை நம்ம சிலபஸ் படி பார்த்துட்ருக்கோம். அதாவது புதுத்தமிழில் மொத்தம் 52 டாபிக் இருக்கும். இந்த 52 டாப்பிக்கையும் புதிய புத்தகம், பழைய புத்தகம், புத்தகத்தில் இல்லாத மிக முக்கியமான தகவல்கள் மற்றும் அதனுடைய டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இது அனைத்தையுமே கவர் பண்ணி நம்ம புதுத்தமிழை சிலபஸ் படி பார்த்துட்ருக்கோம். இதுவரை நம்ம முடித்த வீடியோவை சேனலில் போட்டிருக்கோம். சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் என்ற தலைப்பில் 8வதாக தமிழின் தொன்மை, தமிழ் மொழியின் சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் என்ற ஒரு டாபிக் இடம்பெற்றிருக்கும். இந்த டாப்பிக்கை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த டாப்பிக்கில் நம்ம 2 வீடியோ போட்டாச்சு. இது கடைசி வீடியோ, 3வது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நான் சொல்ல நோட்டோ அல்லது பேப்பரை எடுத்து எழுதி படிங்க. அதுதான் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சப்போஸ் எழுத நேரம் இல்லாதவர்கள், இப்போ ஒர்க் போயிட்டு படிக்கிறவங்களாம் இருப்பீங்க, அவங்களுக்குலாம் சரியான நேரம் கிடைக்காது. நீங்களாம் மட்டும் இந்த பிடிஎஃப்பை பெற்றுக்கொள்ளலாம். வீடியோவோட எண்டில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்போம். அந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி புதுத்தமிழுக்கான ஃப்ரீ பிடிஎஃப் மற்றும் கம்ப்ளீட் பிடிஎஃப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். வீடியோவோட எண்டில் தான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்போம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த டாப்பிக்கில் மொத்தம் 7 பாடம். அதில் நம்ம 5 பாடம் முடிச்சிட்டோம். ஆல்ரெடி 2 வீடியோவில் 5 பாடத்தை கவர் பண்ணிட்டோம். மீதமுள்ள 2 பாடம் திராவிட மொழி குடும்பம், இது 9ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. திராவிட மொழிகள், இது 9ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த 2 பாடத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 2 பாடத்தில் இடம்பெற்றுள்ள அனைத்து பாயிண்ட்டையுமே ஒரு வரி கூட விடாமல் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாடம் பாருங்கள். 9ஆம் வகுப்பு புதிய புத்தகம், திராவிட மொழி குடும்பம். திராவிட மொழி குடும்பம் ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். திராவிட மொழிகளுக்குள் மூத்த மொழியாக விளங்குவது தமிழ். திராவிட மொழியில் மூத்த மொழி எது? தமிழ் தான். தமக்கு தோன்றிய கருத்துக்களை பிறருக்கு உணர்த்த மனிதர் கண்டுபிடித்த கருவியே மொழியாகும். மனிதன் கண்டுபிடித்த கருவி, மிக சிறந்த கருவி எதுதான்? மொழி. முதலில் மனிதன் தமக்கு தோன்றிய எண்ணங்களை மெய்ப்பாடுகள், சைகைகள், ஒலிகள், ஓவியங்கள் மூலம் பிறருக்கு தெரிவிக்க முயன்றான். மனிதன் மொழியை கண்டுபிடிப்பதற்கு முன்பு தன்னுடைய எண்ணங்களை எப்படிலாம் வெளிப்படுத்தினான்னா மெய்ப்பாடுகள், சைகைகள், ஒலிகள், ஓவியங்கள் மூலம்தான் வெளிப்படுத்தினான். இந்த மொழி குடும்பங்கள் எப்படி பிரிக்கப்படுதுன்னா பிறப்பு, தொடர்பு, அமைப்பு, உறவு, இதன் அடிப்படையிலேயே பிரிக்கப்படுகின்றன. மொழி குடும்பங்கள் பிறப்பு, தொடர்பு, அமைப்பு, உறவு, இதன் அடிப்படையில் பிரிக்கப்படுகின்றன. இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 1300க்கு மேல் பேசப்படுகிறது. இந்தியாவில் 1300க்கு மேல் மொழிகள் பேசப்படுகிறது. இந்த மொழிகள் அனைத்துமே 4 மொழி குடும்பங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் பேசப்படும் இந்த 1300க்கும் மேற்பட்ட மொழிகள் 4 மொழி குடும்பங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரிய ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள் என 4 மொழி குடும்பங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரிய ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள். இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது. ஏன்னா 1300க்கும் மேற்பட்ட மொழிகள் இந்தியாவில் பேசப்படுகிறது. அதனால் இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என கூறியவர் ச. அகத்தியலிங்கம். இது ஒரு முக்கியமான கேள்வி. நிறைய வாட்டி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இந்த கேள்வியை. மொஹஞ்சதாரோ ஹரப்பா அகழ்வாய்வுக்கு பின்னர் உலகின் குறிப்பிடத்தக்க பழமையான நாகரிகங்களுள் இந்திய நாகரிகமும் ஒன்று என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. எந்த ஆய்வுக்கு பின்னர் தான் இந்திய நாகரிகம் பழமையான நாகரிகம், உலக நாகரிகங்களில் பழமையான நாகரிகம் என்று உறுதிப்படுத்தப்பட்டதுன்னா மொஹஞ்சதாரோ ஹரப்பா ஆய்வுக்கு பின்னர். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர், முக்கியமான ஒரு கேள்வி. திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரிலோ பட்டர். தமிழ் என்னும் சொல்லிலிருந்து தான் திராவிடம் என்ற சொல் உருவானது என்று கூறியவர் யார்னா ஈரஸ் பாதிரியார். முதல்ல சொன்னது திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரிலோ பட்டர். ஆனால் தமிழ் என்ற சொல்லிலிருந்து தான் திராவிடமே வென்றது என்று கூறியவர் ஈரஸ் பாதிரியார். அவர் நிரூபிக்கிறார் பாருங்கள். ஈரஸ் பாதிரியார் தமிழிலிருந்து தான் திராவிடம் என்ற சொல் பிறந்தது என்பதை இவ்வாறு விளக்குகிறார் பாருங்கள். தமிழா, 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 திராவிடா. தமிழிலிருந்து தான் திராவிடம் என்ற சொல் உருவானது என்பதை ஈரஸ் பாதிரியார் விளக்குகிறார். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். 18ஆம் நூற்றாண்டு தொடக்கம் வரை தமிழ், கன்னடம், தெலுங்கு ஆகிய மொழிகள் சமஸ்கிருத மொழிகளிலிருந்தான் உருவானவை என்று கருத்து நிலவியதாம். எப்படி? தமிழ் மொழியே சமஸ்கிருத மொழியிலிருந்தான் உருவானது என்ற கருத்து 18ஆம் நூற்றாண்டு வரை நிலவியுள்ளது.
ஆனால் வில்லியம் ஜோன்ஸ் என்ற அறிஞர் வடமொழி, அதாவது சமஸ்கிருத மொழி ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது என்று குறிப்பிட்டுள்ளார். முதல்ல அவர் தான் கண்டுபிடிச்சிருக்கார். வடமொழிகளே ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது, அதுக்கும் தமிழுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் குறிப்பிட்டுள்ளார். 1816ஆம் ஆண்டு மொழி சார்ந்த பல ஆய்வுகளை மேற்கொண்டவர்கள் பாருங்கள். பாப் ராஸ்கிரீம் போன்றவர்கள் 1816களில் மொழி சார்ந்த பல ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளனர். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். முதலில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஆய்ந்து அதற்கு தென்னிந்திய மொழிகள் என பெயரிட்டவர். தென்னிந்திய மொழிகள் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இது போன்ற மொழிகளை ஆழ்ந்து அதற்கு தென்னிந்திய மொழிகள் என பெயரிட்டவர் யாருன்னா பிரான்சிஸ் எல்லிஸ். தென்னிந்திய மொழிகள் என பெயரிட்டவர் பிரான்சிஸ் எல்லிஸ். அதே போன்று மால்தோ, தோடா, கோண்டி போன்றவை தென்னிந்திய மொழிகளுடன் இணைத்து தமிழன் என்று பெயரிட்டவர் ஹோக்கன். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் இது ரெண்டுமே. தென்னிந்திய மொழிகள் என்று பெயரிட்டவர் பிரான்சிஸ் எல்லிஸ், தமிழன் என்று பெயரிட்டவர் ஹோக்கன் அவர்கள். அதே போல் திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யாருன்னா குமரிலுப்பட்டர்னு சொன்னோம். தமிழிலிருந்து தான் திராவிடம் என்ற சொல் உருவானது சொன்னது யார்? ஈரஸ் பாதிரியார். இன்னொன்று நோட் பண்ணிங்க, திராவிடம் என்ற சொல்லை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் யாருன்னா கால்டுவெல். திராவிடம் என்ற சொல்லை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் கால்டுவெல். தமிழ் மொழி ஆரிய மொழிகளிலிருந்து மாறுபட்டவை என்ற கருத்தை கூறிய அறிஞர்கள் பாருங்கள், ஹோக்கன் மற்றும் மாக்ஸ் முல்லர் தமிழ் மொழி ஆரிய மொழிகளிலிருந்து மாறுபட்டவை என்ற கருத்தை கூறியுள்ளனர். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் கால்டுவெல். இவர் 1856ஆம் ஆண்டு இந்த நூலினை வெளியிட்டார். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை கால்டுவெல் அவர்கள் வெளியிட்டார். கால்டுவெல் திராவிட மொழிகள் ஆரிய மொழிகளிலிருந்து மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டவை எனவும் இம்மொழிகள் சமஸ்கிருத மொழிகளுக்கு செல்வாக்கு செலுத்தியுள்ளது எனவும் கூறியுள்ளனர். 18ஆம் நூற்றாண்டு வரை தமிழ் மொழியே சமஸ்கிருத மொழியிலிருந்து தான் வந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் கால்டுவெல் அவர்கள் தமிழ் மொழியானது சமஸ்கிருத மொழியில் தனது செல்வாக்கை செலுத்தியுள்ளது என்று கூறியுள்ளனர். அப்போது சமஸ்கிருதத்துக்கும் மூத்த மொழி தமிழ் மொழி என்பதை கால்டுவெல் கூறியுள்ளார். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். திராவிட மொழி குடும்பங்களின் வகைகள். திராவிட மொழி குடும்பங்கள் 3 வகையாக பிரிக்கிறாங்க. தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள். தென் திராவிடம், நடு திராவிடம், வட திராவிடம். தென் திராவிட மொழிகள் பாருங்கள், தமிழ், கன்னடம், மலையாளம், குடகு, துளு, கோதா, தோடா, கொரகா, இருளா இது எல்லாமே தென் திராவிட மொழிகள். அப்போது நடு திராவிட மொழிகள் தெலுங்கு, கூழி, கூவி, கோண்டா, கொலாமி, நாய்க்கி, பெங்கோ, மண்டா, பர்ஜி, கதாபா, கோண்டி, கோயா இதெல்லாம் நடு திராவிட மொழிகள். அப்போ வட திராவிட மொழிகள் ஃப்ராகோயி, குரூக், மால்தோ இது வட திராவிட மொழிகள். நீங்கள் தென் திராவிட மொழியும் வட திராவிட மொழியும் படிச்சிட்டிங்கன்னா நடு திராவிட மொழியை ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அதனால் தென் திராவிட மொழியும் வட திராவிட மொழியும் படிச்சுக்குங்க. அண்மையில் கண்டறியப்பட்ட திராவிட மொழிகள் பாருங்கள், எருகலா, தங்கா, குறும்பா, சோழிகா இது அண்மையில் கண்டறியப்பட்ட திராவிட மொழிகள். திராவிட மொழிகள் மொத்தம் 28. திராவிட மொழிகள் 28. இப்போது ஒரு சொல்லானது எப்படி அதனுடைய கிளைமொழிக்கு மாறுதுன்னு பார்க்கலாம். தமிழில் இடம்பெற்ற ஒரு சொல்லானது அதன் கிளைமொழியான திராவிட மொழிக்கு எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். கண் என்ற அடிச்சொல், இது தமிழில் கண்ணுன்னு தான் சொல்லுவோம். இதனுடைய வேர் சொல் எது? கண். இது தமிழில் தான் இடம்பெற்றுள்ளது. இது மலையாளம் மற்றும் கன்னட மொழியில் கண்ணு என்று மாறியுள்ளது. கண்ணு என்று மாறி வழங்கப்படுகிறது. அதே போன்று கண்ணு தெலுங்கு குடகு 2 சுழி எண்ணு கண்ணு என்று தெலுங்கு குடகு மொழியில் இடம்பெற்றுள்ளது. கென் அக்கு வச்சு கண் என்று குருக் மொழியில் இடம்பெற்றுள்ளது. கென் என்று பர்ஜி மொழியில் மாறியுள்ளது. கொன் என்று தோடா மொழியில் மாறியுள்ளது. ஆனால் இதனுடைய வேர்ச்சொல் கண், அது தமிழ் மொழியில் இடம்பெற்றுள்ளது. இது அதனுடைய கிளைமொழிகளுக்கு மருவி அழைக்கப்படுகிறது. அடுத்து பாருங்கள், அதே போல் 3 என்ற சொல் எப்படி மாறியுள்ளதுன்னு பார்க்கலாம். 3 என்ற சொல் 3 என மலையாளத்தில் குறிப்பிடப்படுகிறது, 3 என கன்னட மொழியில் குறிப்பிடப்படுகிறது, 3 என துளு மொழியில் குறிப்பிடப்படுகிறது. ஆனால் இதனுடைய வேர்ச்சொல் 3, அது தமிழ் மொழியில் இடம்பெற்றுள்ளது. அடுத்து திராவிட மொழிகள்.
திராவிட மொழிகளில் பொருட்களின் தன்மையை ஒட்டியே பால் பாகுபாடு அமைந்துள்ளது. வடமொழியில் அவ்வாறு இல்லை. திராவிட மொழிகளின் பொருட்களின் தன்மையை ஒட்டியே பால் பாகுபாடு அமைந்துள்ளது. வடமொழியில் அவ்வாறு இல்லை. இப்போ வடமொழியை கை விரல்களை பெண்பால்னு சொல்லுவாங்க. அதே போல் கால் விரல்களை ஆண்பால்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்படி கை விரலை பெண்பால் என்றும் கால் விரல்களை ஆண்பால் என்றும் வடமொழியில் சொல்கிறாங்க. இந்த தன்மை ஜெர்மன் மொழியிலும் காணப்படுகிறதா. ஏன்னா ஜெர்மன் மொழியில் வாயை ஆண்பால் என்றும் மூக்கு பெண்பால் என்றும் கண் பொதுப்பால் என்றும் கூறும் வழக்கம் உள்ளதான். இந்த ஜெர்மன் மொழி வடமொழியோடு ஒத்துப்போகுதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான். அடுத்து பாருங்கள், ஆங்கில மொழியில் வினைச்சொற்கள் காலத்தை மட்டும் காட்டும். ஆங்கில மொழியில் வினைச்சொற்கள் காலத்தை மட்டும் காட்டும். திணை பால் எண் ஆகிய வேறுபாட்டை காட்டுவதில்லை. ஆனால் திராவிட மொழிகள் காலத்துடன் சேர்த்து திணை பால் எண் ஆகியவற்றை காட்டும். உயர்திணையா அக்திணையா, இதுபோல் ஆண்பாலா பெண்பாலா, இதுபோல் என்ன தன்மை முன்னிலை படர்க்க என்று திராவிட மொழிகள் காலத்துடன் சேர்த்து திணை பால் எண் ஆகியவற்றை காட்டும். ஆனால் ஆங்கில மொழியில் வினைச்சொற்கள் காலத்தை மட்டும் காட்டும். திணைப்பால் எண் ஆகியவற்றை வேறுபடுத்தி காட்டுவதில்லை. ஆனால் ஒரு மொழி, திராவிட மொழிகளில் திணை பால் எண் ஆகியவற்றை காட்டாத ஒரு மொழி மலையாளம். திராவிட மொழிகளில் திணை பால் எண் ஆகியவற்றை காட்டாத ஒரே மொழி மலையாளம். இதை கொஞ்சம் டீப்பாக படிங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். திராவிட மொழிகளின் தாய்மொழியாக கருதப்படும் மொழி எது? தமிழ் தான். திராவிட மொழிகளின் தாய்மொழியாக கருதப்படும் மொழி நம்முடைய தமிழ் மொழி. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். தமிழ் இலக்கிய வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் மு. வரதராசனார். தமிழ் இலக்கிய வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் மு. வரதராசனார். இந்திய இலக்கண கொள்கையின் பின்னணியில் தமிழ் இலக்கணம். இந்திய இலக்கண கொள்கையின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் சேவை சண்முகம். இது ரெண்டுமே முக்கியமான நூல்கள். மொராசியஸ் இலங்கை நாடுகளின் பணத்தாளில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது. ரொம்ப முக்கியங்க இது. தமிழ் மொழி எந்த நாடுகளின் பணத்தாளில் இடம்பெற்றுள்ளதுனா மொராசியஸ் இலங்கை. இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பாலானவை தமிழ் மொழியிலேயே அமைந்துள்ளதாம். இந்தியாவில் தொன்மையான கல்வெட்டுக்கள் பெரும்பாலானவை தமிழ் மொழியில் அமைந்துள்ளது. தமிழ் மொழி மூல திராவிட மொழியின் பண்புகள் பலவற்றையும் பேணி பாதுகாத்து வருகிறது. இங்கே பாருங்கள், தமிழில் ஒரு சொல் அது எப்படி மருவி தன்னுடைய திராவிட மொழிகளுக்கு மாறியுள்ளதுன்னு பார்க்கலாம். இப்போ மரம் என்ற சொல் தமிழில் மரம் தான் சொல்லுவோம். ஆனால் மலையாளத்திலும் மரம். ஆனால் தெலுங்கில் மானு, கன்னடத்தில் மரம், துளுவில் மரா, குறுக்கில் மர என்று மருவி வழங்கப்படுகிறது. அதே போல் ஒன்று என்ற சொல் மலையாளத்தில் ஒன்று, தெலுங்கில் ஒக்கடி, கன்னடத்தில் ஒத்து, துளுவில் ஒஞ்சி. அதே போல் 100 என்ற சொல் மலையாளத்தில் 100, தெலுங்கில் 100, கன்னடத்திலேயும் 100, துளுவில் 100 என்று மருவி அழைக்கப்படுகிறது. நீ என்ற சொல் மலையாளத்தில் நீ, தெலுங்கில் நீவு, கன்னடத்தில் நீன், துளுவில் கி, குறுக்கில் நின் என்று அழைக்கப்படுகிறது. 2 என்ற சொல் மலையாளத்தில் 2, தெலுங்கில் 2, கன்னடத்தில் 2, துளுவில் 2 என்று அழைக்கப்படுகிறது. 4 என்ற சொல் மலையாளத்தில் 4 என்று அழைக்கப்படுகிறது. தெலுங்கில் 4, கன்னடத்தில் 4, துளுவிலையும் 4 என்று அழைக்கப்படுகிறது. அதேபோல் 5 என்ற சொல் மலையாளத்தில் 5, தெலுங்கில் 5, கன்னடத்தில் 5, துளுவில் 5 என தமிழில் உள்ள சொல்லானது மருவி தன்னுடைய திராவிட மொழிகளுக்கு மாறி அழைக்கப்படுகிறது. இந்த பாக்ஸை தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து திராவிட மொழிகளின் பழமையான இலக்கிய நூல்களும் இலக்கண நூல்களையும் பற்றி பார்க்கலாம். திராவிட மொழிகளில் உள்ள பழமையான இலக்கிய நூல்கள், இலக்கண நூல்கள். ஃபஸ்ட்டு தமிழோட பழமையான இலக்கிய நூல் எதுனா சங்க இலக்கியம். 8 தொகை நூல்களும் 10 பாட்டு நூல்களும். இந்த இலக்கியம் தோன்றப்பட்ட காலம் என்னவாக இருக்கலாம்னா, அதாவது பொது ஆண்டுக்கு முன் கிமு 5ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 2ஆம் நூற்றாண்டு வரை இந்த காலகட்டத்தில் இந்த சங்க இலக்கிய நூல்களான 8 தொகையும் 10 பாட்டும் தோன்றியிருக்கலாம். அதே போல் தமிழில் பழமையான இலக்கண நூல் எதுனா தொல்காப்பியம். இதனுடைய காலகட்டம் கிமு, அதாவது பொது ஆண்டுக்கு முன் கிமு 3ஆம் நூற்றாண்டு. இந்த காலகட்டத்தில் தமிழின் பழமையான இலக்கண நூல், முதல் நூல் தொல்காப்பியம். இந்த நூல் தோன்றியிருக்கலாம். இந்த சான்று நமக்கு எங்கேருந்து கிடைக்குதுன்னா, தமிழ் இலக்கிய வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் மு. வரதராசனார் அவருடைய அந்த நூலில் இருந்து தான் நம்மளுக்கு இந்த சான்று கிடைக்கிறது. அதே போல் கன்னடத்திலையும் பார்க்கலாம்.
கன்னடத்தில் பழமையான இலக்கிய நூல் எதுனா கவிராஜா மார்க்கம். பழமையான இலக்கிய நூல் கவிராஜா மார்க்கம். இதனுடைய காலகட்டம் பொது ஆண்டு, அதாவது கிபி 9ஆம் நூற்றாண்டு. அதே போல் இலக்கண நூல், பழமையான கன்னட இலக்கண நூல் கவிராஜா மார்க்கம். ரெண்டுமே ஒரே நூல் தான். இதனுடைய காலகட்டம் கிபி 9ஆம் நூற்றாண்டு. இந்த தகவல் நம்மளுக்கு இந்திய இலக்கண கொள்கையின் பின்னணி தமிழ் இலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் சேவை சண்முகம் இதோடைய குறிப்பிலிருந்து தான் நம்மளுக்கு இந்த தகவல் கிடைக்கிறது. அடுத்து தெலுங்கு, இதனுடைய பழமையான இலக்கிய நூல் பாரதம். இதனுடைய காலகட்டம், தோன்றிய காலகட்டம் 11ஆம் நூற்றாண்டு, கிபி 11ஆம் நூற்றாண்டு. இதனுடைய இலக்கண நூல், தெலுங்கினுடைய பழமையான இலக்கண நூல் ஆந்திர பாஷபூஷணம். இது தோன்றிய காலகட்டம் கிபி 12ஆம் நூற்றாண்டு. இதுவும் சேவை சண்முகம் அவருடைய நூலிலிருந்து தான் நமக்கு கிடைக்கிறது இந்த தகவலும். அதே போல் மலையாளம், இதனுடைய பழமையான இலக்கிய நூல் ராமசரிதம். இது தோன்றிய காலகட்டம் கிபி 12ஆம் நூற்றாண்டு. இலக்கண நூல், மலையாளத்தின் பழமையான இலக்கண நூல் லீலா திலகம். இது தோன்றிய காலகட்டம் கிபி 15ஆம் நூற்றாண்டு. கிபி 15ஆம் நூற்றாண்டு. இந்த தகவல் நமக்கு எங்கேருந்து கிடைக்குதுன்னா மலையாள இலக்கிய வரலாறு. இது சாகித்ய அகாடமி வெளியிட்டுள்ளது மலையாள இலக்கிய வரலாறு. இதெல்லாமே தெரிஞ்சிருக்கணுங்க. திராவிட மொழிகளின் பழமையான இலக்கிய மற்றும் இலக்கண நூல்கள். அடுத்து நம்ம அடுத்த பாடத்தை பார்க்கலாம். அடுத்து 9ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள திராவிட மொழிகள். போன பாடத்தில் பார்த்தா நிறைய தகவல் இந்த பாடத்துலேயும் வரும். ஏன்னா 2 பாடமே திராவிட மொழிகள் பற்றிய பாடம் தான். போன பாடத்தை பொறுத்தவரையும் நம்ம ஒரு வரி கூட விடாமல் லைன் பை லைன் பாயிண்ட்ஸாக பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து இது 9ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள திராவிட மொழிகள். தனக்கென தனி சிறப்பும் பல மொழிகள் தோன்றி வளர அடிப்படையாகவும் உள்ள மொழி மூலமொழி எனப்படும். உன்னை எப்படி மூலமொழின்னு சொல்லுவாங்கன்னா, அதற்கான ஒரு தனி சிறப்பு இருக்கணும். அந்த மொழியிலிருந்து நிறைய கிளைமொழிகள் தோன்றி இருக்க வேண்டும். அதையே தான் மூலமொழி என்பர். அந்த மொழியை மூலமொழி என்பர். மூலமொழியிலிருந்து தோன்றி வளர்ந்த மொழிகளை கிளைமொழிகள் என்பர். அந்த மூலமொழியிலிருந்து வருகின்ற மொழிகளை தான் கிளைமொழிகள் என்பர். இந்திய மொழி குடும்பங்கள் 4. இந்தியாவில் 1300க்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்படுகிறது. இந்த 1300க்கும் மேற்பட்ட மொழிகளை 4 மொழி குடும்பங்களாக பிரித்துள்ளனர். இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரேலிய ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள் என்று 4 மொழி குடும்பங்களாக பிரித்துள்ளனர். இந்தியாவில் 1300க்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்படுகின்றதுன்னு சொன்னோம். அடுத்து இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டவர் யார்? ச. அகத்திலிங்கம். இதெல்லாம் போன பாடத்திலே பார்த்தோம். அதே போல் திராவிட மொழிகள் 3ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. தென் திராவிட மொழி, நடுதிராவிட மொழி, வட திராவிட மொழி என்று 3ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. தென் திராவிட மொழிகள் எது? தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, தோடா, ஓத்தா, ஒரகா, இருளா. இது எல்லாமே தென் திராவிட மொழிகள். அதே போல் நடுதிராவிட மொழிகள் தெலுங்கு, கோண்டி, கோயா, கூழி, கூவி, கொலாமி, பட்சி, கதபா, கோண்டா, நாயக்கி, பெங்கோ, ஹைதபு. இதெல்லாமே நடுதிராவிட மொழிகள். அடுத்து வட திராவிட மொழிகள் குரூக், மால்தோ, ஃப்ராகோய். குரூக், மால்தோ, ஃப்ராகோய் இது எல்லாமே வட திராவிட மொழிகள். திராவிட பெருமொழிகள். அந்த திராவிட மொழியிலே சிறப்பு வாய்ந்த மொழி எதுனா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம். இதுதான் பெரும்பான்மை உள்ள மொழி. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம். திராவிடம் என்ற சொல்லை முதலில் உருவாக்கியவர் யார்? போன படத்திலே சொன்னோம், குமரில பட்டர். திராவிடம் என்ற சொல்லை முதலில் கூறியவர் குமரில பட்டர். அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் தான் கால்டுவெல். திராவிடம் என்ற சொல்லை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் கால்டுவெல். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் கால்டுவெல். எந்த ஆண்டு எழுதினார்னா 1856. போன படத்தில் சொன்னோம். தமிழையும் அதன் கிளைமொழிகளான மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய தென்னிந்திய மொழிகளை ஒரு காலத்தில் தமிழியன் அல்லது தமுலிக் என்று அழைத்தனர். தமிழியன் அல்லது தமிழிக் என்று அழைத்தனர். திராவிடம் என்ற சொல்லே தமிழ் என்னும் சொல்லிலிருந்து உருவானது. அதாவது தமிழ் என்ற சொல்லிலிருந்து தான் திராவிடம் என்ற சொல் உருவானதுன்னு யார் சொன்னது? இராஸ் பாதிரியார் தமிழ், தமிழா, திராவிடா, திராவிடா என்று விளக்கம் கொடுத்துள்ளார். அதுக்கு அடுத்த பாயிண்ட் பாருங்கள். திராவிட மொழிகள் அனைத்திற்கும் மூலமான மொழியை முன்திராவிட மொழி, மூல திராவிட மொழி, தொன்மை திராவிட மொழி என பல்வேறு சொற்களால் குறிப்பர். இம்மூலமொழி முதலில் தனித்து வளர்த்த மொழி தமிழ். மூலமொழிக்கு முதலில் தனித்து வளர்ந்த மொழி எது? தமிழ் தான். இந்த திராவிட மொழி அனைத்துக்குமே தாய்மொழி தமிழ் தான். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த 2 திராவிட மொழிகள் பற்றிய பாடத்தை நம்ம முழுமையாக பார்த்து முடிச்சிட்டோம்.
இதனுடைய பிடிஎஃப், இந்த பிடிஎஃப்க்கான வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். இந்த பிடிஎஃப்பை பெறுவதற்கான வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருங்க பாருங்கள், 7395984198 7395984198. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். பொதுத்தமிழ் பிடிஎஃப்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் பண்ண உடனேயே உங்களுக்கு ஒரு டிரைவ் லிங்க் சென்ட் பண்ணுவோம். அதில் பொதுத்தமிழுக்கான ஃப்ரீ பிடிஎஃப் மற்றும் கம்ப்ளீட் பிடிஎஃப்க்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும். அதை ஓப்பன் பண்ணி முழுமையாக படித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். டெக்ஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடி எங்களுக்காக ஒரு சின்ன விஷயம் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் நண்பர்களே, நன்றி. அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம்.